அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், எப்போமாவது வர்ற இந்த வார்த்தையை பார்க்க போகிறோம். ஷ அ ஷ அ, இந்த ஷ, அப்புறம் ஜ அ க அ, இது ஷ ஸ்ரீ, இதெல்லாம் வந்து நம்ம எங்கே வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே மேலே உள்ள பட்டனில் தான் வரும். அதை நம்ம இப்போ எப்படி அடிக்கலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கீபோர்டை பார்த்துக்கோங்க. கீபோர்டில் அப்படியே நம்ம வந்து என்னென்னா மேலே வந்து நம்ம விரல் சுண்டு விரலை மேலே கொண்டு போய் நம்ம இப்படி நார்மலாக அடித்தோன்னா என்னது நம்மளுக்கு ஆணு வரும். இப்போ ஷிஃப்ட்டு போடணும். இதுக்கு ஃபுல்லாகவே என்னது ஷிஃப்ட்டு போட்டு அடிக்கணும். ஷிஃப்ட்டு போட்டு சுண்டு வரல் இந்த சைடில் அமுக்கிறதுக்கு இந்த சைடு ரைட் சைடில் ஷிஃப்ட்டு போடணும். இந்த ரைட் சைடில் அமுக்கிற பட்டனுக்கு லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட்டு போடணும். ஓகேவாம்மா? இப்போ திருப்பி நான் அடிக்கேன் பார்த்துக்கோங்க. ரைட் சைடில் ஷிஃப்ட்டு போட்டு நான் என்ன பண்ணுறேன், சுண்டு வரல மேலே அடிக்கேன், அதான் ஷ. அடுத்து ரெண்டாவது பட்டன் வந்து என்னென்னா நம்மளுக்கு இந்த ஷ. ஓகே இல்லையா? ஷ ஷ. அடுத்து மூணாவது பட்டன் என்னது நம்மளுக்கு ஜ. அடுத்து என்னது ஹ. ஓகேவாப்பா? அடுத்து வந்து நம்மளுக்கு என்னது அப்படின்னா ஹே ஹேக்கு அப்புறம் என்னது ஷே. இந்த லட்சுமிக்கு போடுற நம்மளுக்கு அந்த ஷே படிப்போம். சரியா? ஸ்ரீ வந்து என்னென்னா இந்த சைடில் இருந்து நம்ம இந்த சுண்டு வரல நம்ம அடிப்போம்ல, அந்த இதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம போடணும். குச்சியிலுக்கு அடிப்போம்னு நினைக்கிறேன். அந்த இது ஷிஃப்ட் அமுக்கி நம்ம போடணும். அக்கனா வந்து என்னென்னா ஷிஃப்ட்டை வந்து புள்ளி அமுக்கிறத அமுக்கணும்னா அக்கனா விழும். ஓகேவா? இப்போ என்ன சாப்டர்னு பார்ப்போம். ஒரு நாள் நீங்கள் அடித்தாலும் சரி தான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு போட்டு ஷே ஃபஸ்ட்டு பட்டன் அமைக்கிட்டு அதில் ஆ அடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரெண்டாவது பட்டன் ஷே அமைக்கிட்டு அதில் ஆ அடிக்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு நாள் எக்ஸசைஸ். அடுத்து மூணாவது பட்டன் அடிக்கணும், ஜ ஆ. அடுத்து நாலாவது பட்டன் அதை அப்படியே மேலே கொண்டு போங்க, நாலாவது பட்டன் ஹே ஆ. ஓகேவா? இது ஒரு நாள். அடுத்து வந்து என்னது, இது ஒரு அரை மணி நேரம் அடித்தா போதும். அடுத்து வந்து என்னென்னா நம்மளுக்கு இந்த லாஸ்ட் பட்டன் இங்கே தள்ளி டீயில் அமுக்கணும். அப்போ அது ஷே. அப்புறம் இந்த லாஸ்ட் பட்டனை நம்ம இங்கே ஒயில் அமுக்கணும். அது என்னது ஸ்ரீ. அப்புறம் புள்ளி வச்சது ஷிஃப்ட்டு போடணும், அக்கனா. ஓகேவா? இது அடிக்கணும். இது வர வந்து உங்களுக்கு எல்லா ஃபாண்டும் என்ன செஞ்சாச்சு, சொல்லி கொடுத்தாச்சு. ஓகேவாம்மா? இப்போ நம்ம முக்கியமான சாப்டர் அப்படிம்போம்னா நம்ம எப்படி A to Z வந்து முக்கியமான சாப்டர் Z to A அடித்தா நம்மளுக்கு நல்லா தெரியும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி வந்து என்னென்னா இப்போ நம்ம அடிக்க போகிறது முக்கியமானது. ஓகேம்மா? நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்கியமான சாப்டர். இது 2 நாள் கூட நீங்கள் அடிக்கலாம். அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லெட்டர்ஸுமே வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? நல்லா கவனிங்க. அ ஆ இ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக்கன்னா ந த ம ப ந ட ந ர ஞ க ஞ ச. சரியா? இதை ஃபுல்லாக நம்ம அடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போ நம்ம அடிக்கும் போது நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு பட்டனை பாருங்கள், முதல்ல கீபோர்டை பாருங்கள். நான் அடிக்க ஆரம்பிக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்க்ரீனும் கீபோர்டும் காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், அ ஆ. அடுத்து வந்து ஒரு நிமிஷம் ஃபாண்டை பெருசாக்கிக்கிறேன். அ ஆ. அடுத்து வந்து இ ஈ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக்கு. அது தொடர்ந்து நம்ம என்ன அடிக்கணும் அப்படின்னா ந த ம ப ந ட ந ர ஞ க. அடுத்து வந்து நம்ம என்ன அடிக்கணும் அப்படின்னா ஞ அடிக்கணும். ஞக்கு அப்புறம் என்னது ச அடிக்கணும். ஓகேவா? ஓகேம்மா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது முக்கியமான லெசன். அதாவது A to Z Z to A வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பராமரிக்கமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடு வர்ற மாதிரி இந்த ஆலேருந்து அக்கனா வர நேலேருந்து சே வர அடிக்கணும். இல்லை நம்ம ஞேச்சை வந்து அடிக்கலை, ஞேச்சை மட்டும் எந்த பட்டன் சொல்லி நான் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கும் நம்மளுக்கு இந்த சுண்டு விரல் தான். நம்ம எப்படி வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விரல் வந்து நம்ம இப்படி ரைட் சைடு எடுத்து வச்சா ஏ, அதே இது கீழே எடுத்து வச்சா ல, அதே மாதிரி மேலே லாஸ்ட் எடுத்து வச்சிங்கன்னா ஞ, அது பக்கத்தில் எடுத்து வச்சிங்கன்னா ச. இதுக்குமே எல்லாமே இந்த சுண்டு விரல் தான். ஓகேவா? இதை வந்து நீங்கள் ஒரு நாள் அடித்து பழகுனா பழங்க, இல்லைனா இதோட சேர்த்தே நீங்கள் அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டில் இருந்து இப்போ ரெண்டையுமே உங்களுக்கு காட்டுவாங்க. நான் ஏல இருந்து கடைசி லெட்டர் வர அடிக்கேன். கீபோர்டும் ஸ்க்ரீனையும் வந்து இப்போ காட்டுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம அடிக்க ஆரம்பிக்கலாம். அ ஆ இ ஈ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக்கு ந த ம ந த மேன்னு போட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த வரும். அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ந போட்டு என்ன செய்யணும், ஆ போட்டு என்ன செய்யணும், தே போட்டால் நம்மளுக்கு வராது. அடுத்து மே பே போட்டால் நம்மளுக்கு இது வரும். அப்போ மே ஆ பே போடணும். அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து என்னது ந டே, நே டே போட்டால் வரும். அப்போ என்ன செய்யணும், நம்ம நே போட்டு ஆ போட்டு டே போடணும், நே டே. அப்புறம் நேர்றாக்கும் நம்மளுக்கு அப்படி தான் வரும். அப்போ என்ன செய்யணும், நே போட்டு ஆ போட்டு ரே போடணும், நேர. ஞேக்கும் அப்படி தான் வரும். அப்போ என்ன செய்யணும், நம்ம ஞே போட்டு ஆ போட்டு கே போடணும்.
அடுத்து வந்து ஞே சேக்கும் நம்மளுக்கு புள்ளி வரும். அப்போ ஞே போட்டு ஆ போட்டு சே போடணும். போட்டால் நம்மளுக்கு இப்படி வரும். ஓகேவாம்மா? வேணால் நீங்கள் புள்ளி வச்சு வேணால் லெட்டரை இப்படி அடித்து பாருங்கள். இது வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு நாள் வேணால் அடித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இப்படி அடிங்க. ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக் அக்கு போட்டு அதுக்கப்புறம் நேத்த இந்த மேப்ப இம்ப நேட்ட இன்ட்ட நேர இன்ற அதுக்கப்புறம் ஞ க இங்க சேஞ்ச இஞ்ச. இது ஒரு நாள் அடிச்சுட்டு வேணால் மேலே உழுது அடிங்க. மேலே உழுது இன்னொரு தடவை சொல்லித்தரேன். இந்த அடிக்கும் போது புள்ளி வர்றனால ந அடிச்சுட்டு ஆ அடிச்சுட்டு த. இம்ப அடிக்கும் போது புள்ளி வர்றனால மே அடிச்சுட்டு ஆ அடிச்சுட்டு ப. இந்த அடிச்சுட்டு புள்ளி வர்றனால ந அடிச்சுட்டு ஆ அடிச்சுட்டு ட. அதுக்கப்புறம் வந்து என்னது ந ஆ ர. அடுத்து வந்து என்னது இங்கு ஆ க. அடுத்து வந்து என்னது க அடிக்கணும். அடுத்து வந்து என்னது இஞ்சு ஞ ஆ ச இப்படி அடிக்கணும். என்ன அடித்தா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த சாப்டரை நீங்கள் நல்லா என்ன பண்ணணும், ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை ஒரு 3 நாள் கூட நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்த என்ன சாப்டர் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா லெட்டரும் முடிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு இந்த பேசேஜ் இருக்குது. ஓகேவா? இந்த பேசேஜை நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொன்றும் 10 தடவை 5 தடவை அடிக்கணும். ஒரு தடவை ஒரு மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை திருப்பி அடிக்கணும். ஓகேவாம்மா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக நம்மளால் அடிக்க முடியுதான்னு பார்ப்போமா? ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இப்போ 1 போட்டு நம்ம புள்ளி வச்சு ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணலாம், நம்ம எப்பவும் போல் அடிக்கலாம். நான் இன்னு இருக்குது. அப்போ நம்ம வந்து யோசிக்கணும் என்ன பண்ணணும். நான் ஆ போடணும். நான் இன்னு வந்து என்னது நம்மளுக்கு ந போட்டு புள்ளி வச்சுக்கணும். நான் யோசிச்சு முதல்ல அடிக்கேன். த மீ இல் ரெண்டுமே மீனா என்னது, அது ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ வந்து நம்ம அது போட்டு தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம மே போட்டுட்டு ஈ போடணும். மே போட்டுட்டு என்ன பண்ணணும், ஈ த மீ. ல வந்து நம்மளுக்கு கீழே இருந்தது. ல போட்டு என்ன பண்ணணும், நம்ம திருப்பியும் ஈ போட்டு ல போட்டு புள்ளி. தமிழில் எழுதுகிறேன். அப்போ என்ன செய்யணும், ஏ ல போட்டு நம்ம ல போட்டு ஊ போட்டால் ஏழு. த போட்டு ஊ போட்டால் எழுது. ஹிரேனுக்கு வந்து என்னது, கே போட்டு ஈ. அப்புறம் வந்து ரே போட்டு ரெட்டை கொம்பு வேணும். ரெட்டை கொம்புக்கு என்னது, ஏ அமுக்கணும். ஏ ந போட்டு இன் அமுக்கணும். நம்ம எழுதுகிறேன் ஃபுல் ஸ்டாப். இதை வந்து நம்ம என்ன செய்யணும், 5 லைன் அடிக்கணும். ஓகேவா? திருப்பி 1ன்னு போட்டு என்ன செய்யணும், நம்ம அடிக்கணும். 1 போட்டு புள்ளி போட்டு இதையே நம்ம திருப்பி அடித்து பார்க்கணும்.